பாருங்க பைபிள் சொல்லுது कलाम कहती है स्वर्ग का राज्य தேவனுடைய ராஜ்யம் एक खमीर के समान ஒரு है। புளிப்பை போல இருக்குது. ऐसा कैसा? அது எப்படி? बेखमीर होना चाहिए ना, அது புளிப்பில்லாததா இருக்கணும். स्वर्ग का राज्य कैसा होना चाहिए? தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்க வேண்டும்? बेखमीर होना चाहिए। புளிப்பில்லாததா இருக்க வேண்டும். प्रभु ने गलत बोला क्या? தேவன் தப்பா சொன்னாரா? He can never be wrong। அவர் தப்பா சொல்ல முடியாது. कुछ लोग आप बोलेंगे नहीं नहीं खमीर के समान बोला है। அநேகர் சொல்லுவோம் அது புளிப்புள்ளது போல என்று சொல்லி இருக்கிறது. खमीर करके तो नहीं बोले ना, புளிப்புள்ளது என்று சொல்லவில்லை. लेकिन ये खमीर को डिकोड करेंगे। ஆனா இந்த புளிப்புள்ளது அந்த புளிப்பை நம்ம டிகோட் பண்ணுவோம். खमीर को डिकोड करेंगे तो क्या होता है देखेंगे। அந்த புளிப்பை நம்ம டிகோட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாப்போம். इसमें लिखा है, இதுல எழுதப்பட்டிருக்குது, अगर छोटा सा खमीर को அந்த கொஞ்சம் புளிப்புள்ளதை उसे एक स्त्री ने छुपा कर रखा, ஒரு ஸ்திரீ அதை மறைத்து வைத்திருந்தார், आटे के अंदर छुपा के रखा है, அந்த மாவுக்குள்ளாக ஒளித்து வைத்திருந்தார், तो पूरा आटा खमीर हो गया। அந்த மாவு எல்லாமே புளிப்புள்ளதாக மாறிவிட்டது. ऐसे ही स्वर्ग का राज्य है करके बोला। அதே போல தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. नाउ ये खमीर क्या है देखेंगे। இந்த புளிப்புள்ளது என்னன்னு சொல்லுவோம். खमीर को इब्रानी भाषा में बोलते हैं அமெரிக்க எப்ரு பாஷையிலே शेयोर। ஷேயோர் शेयोर बोलेंगे तो ஷேயோர் என்று சொன்னால் खमीर। புளிப்புள்ளது. बाइबल में पौलुस ने कहा, வேதத்திலே பவுல் சொல்கிறார், हमारे अंदर खमीर नहीं होना चाहिए, நமக்குள்ளே புளிப்பு இருக்க கூடாது. लेकिन प्रभु कहते हैं ஆனா ஆண்டவர் சொல்கிறார், स्वर्ग का राज्य खमीर के समान है। தேவனுடைய ராஜ்யம் ஒரு புளிப்புள்ளது போல तो இருக்கிறது. ये खमीर के अंदर क्या बात छुपा हुआ है? புளிப்பு உள்ளதுக்குள்ளே என்ன ரகசியம் இருக்கிறது? इसमें 4 अक्षर है। இதுல 4 எழுத்து இருக்குது. पहला सिन, முதலாவது சின், उसके बाद अलेफ, அலெஃப், उसके बाद वाव, அதுக்கப்புறம் வாவ், उसके बाद रेश। அதுக்கப்புறம் ரே. ये 4 अक्षर के अंदर ही कुछ राज छुपा இந்த हुआ है। 4 எழுத்துக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்கிறது. आज अपना पूरा बॉडी खमीर है। இன்னைக்கு நம்மளுடைய முழு சரீரமும் புளிப்புள்ளது. पूरा बॉडी क्या है? சரிதானே? முழு உடம்பும் புளிப்புள்ளது தானே? पौल कहते हैं तुम्हारे अंदर का खमीर को निकाल डालो। பவுல் சொல்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த புளிப்பை எடுத்து போடுங்க. खमीर को क्या करना है? புளிப்பை என்ன செய்ய வேண்டும்? निकालना है, எடுத்து போட வேண்டும். ना अच्छी तरह से भी बोर्ड देखिए, இப்போ இந்த போர்டு மேல கவனம் செலுத்துங்க. ये डिकोडिंग बहुत इंपॉर्टेंट होगा। இந்த டிகோடிங் ரொம்ப முக்கியமானது. पहला अक्षर है सिन। முதலாவது எழுத்து சின். सिन का मतलब होता है சின்னுக்கு அர்த்தமானது कांटा, முள். और दूसरा मीनिंग है இன்னொரு அர்த்தம் मिट्टी। மண். ये दो अर्थ इसमें आ जाता है। இது 2 அர்த்தங்களை வருகிறது. आपको पता होगा, உங்களுக்கு தெரியும், प्रभु தேவன் मोसेस के साथ बात करने के समय மோசஸ்ட பேசும்போது कौन सा झाड़ से बात किए थे? எந்த மரத்தின் மூலமா பேசினார்? काटेरी झाड़ से, அது முள்செடி. है ना? बाकी बाइबल में ऐसा लिखा नहीं है, அது மத்த பைபிள் அப்படி எழுதவில்லை. लेकिन हिब्रू में लिखा है ஆனா ஹீப்ரூல அப்படி எழுதி कि वो இருக்குது, काटेरी झाड़ से ही प्रभु प्रकट हुए। அது முள்செடினாலே தேவன் வெளிப்பட்டார். It's a thorny bush. அது ஒரு முள்ளுள்ள மரம். Lord revealed to Moses through a thorny bush. தேவன் மோசேக்கு ஒரு முள்ளுள்ள மரத்தினாலே வெளிப்பட்டார். और वो पहाड़ जो है, அந்த மலையானது, उसे अपन उसको कौन सा, उसका नाम क्या, पहाड़ का नाम क्या है? அந்த மலையின் பேர் என்ன? सीनाई। சினாய். क्यों उसके नाम सीनाई करके आया? ஏன் அதோட பேர் சினாய் என்று வைத்தது? सिन बोलेगा तो काटा, சின் என்று சொன்னால் முள். वो पूरा पर्वत के अंदर அந்த முழு மலையிலும் it is full of thorny bush. அது முழுதுமாக முள் செடியாக இருக்கிறது. उसमें कोई भी फल देने वाला झाड़ नहीं है। அதுல பழங்கள் கொடுக்கிற மரங்கள் இல்லை. क्या 1-2 झाड़ हो सकता है? 1-2 இருக்கலாம், लेकिन वो पूरा जो है काटेरी झाड़ है। அது முழுதுமாக முள் மரமா இருக்கும். इसलिए वो झाड़ से प्रभु प्रकट हुए। அதனால அந்த மரத்து மூலமாக மரத்திலிருந்து வெளிப்பட்டார். इसलिए वो झाड़ से प्रकट हुए, அதனால அந்த மரத்திலே வெளிப்பட்டார். और ये बाकी का जो 3 अक्षर है, மிச்ச அந்த 3 எழுத்தானது इसे बोलते हैं और। இதை ஓர் என்று சொல்கிறோம். और का मतलब होता है ஓருக்கு அர்த்தமானது लाइट। வெளிச்சம். लाइट को हिब्रू में बोलते हैं और। வெளிச்சத்துக்கு ஹிப்ரூல ஓர் என்று சொல்கிறோம். तो ये खमीर क्या है? இந்த புளிப்பு என்னது? ये खमीर उसमें काटा है। இந்த புளிப்பிலே அந்த முள் இருக்கிறது. ये वर्ड के अंदर एक प्रोफेसी है। இந்த வார்த்தையிலே ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கிறது. इसके अंदर का खमीर निकलना है। இதுக்குள்ளே உள்ள அந்த புளிப்பு தன்மை போக வேண்டும். अगर ये खमीर के अंदर से खमीर निकालना है, இந்த புளிப்பு உள்ளதுக்குள்ள இருந்து புளிப்பு போகணுமானால், अगर उस खमीरपना को निकालना है तो இந்த புளிப்புக்குள்ள இருந்து போகணுமானால் अंदर क्या रखना चाहिए? உள்ள என்னத்தை வைக்க வேண்டும்? लाइट रखना चाहिए, வெளிச்சத்தை வைக்க வேண்டும். आज ये पूरा शरीर இன்னைக்கு இந்த முழு உடம்பமும் खमीर है। அது புளிப்பாக இருக்கிறது. ये खमीर के अंदर क्या आना चाहिए? இந்த புளிப்புக்குள்ள என்ன வேண்டும்? ओरिजिनल लाइट आना चाहिए। அது உண்மையான வெளிச்சம் வர வேண்டும். जब प्रभु का लाइट ये खमीर के अंदर आएगा, தேவனுடைய வெளிச்சம் அந்த புளிப்புக்குள்ளே வரும்போது, वो लाइट इतना
ज्यादा प्रकाश होगा, அந்த வெளிச்சம் அவ்வளவு வெளிச்சமாக பிரகாசமாக இருக்கும். ये कांटा छुप जाएगा उसमें. இந்த முள் வந்து அதுல மறைந்து போகும். The thorny bush will hide inside the flame of fire. அந்த முள் செடி அந்த அக்கினிக்குள்ளாக மறைந்து கொள்ளும். उस लाइट के अंदर, அந்த வெளிச்சத்துக்குள்ளாக ये thorny bush छुप जाना चाहिए. அந்த முள் செடி மறைந்து போக வேண்டும். आज बहुत सबों का लाइट बहुत कम लग रहा है, அநேகருடைய வெளிச்சம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. लेकिन कांटा बहुत बड़ा दिख रहा है. ஆனா முள் அநேகமாய் தெரிகிறது. आपके अंदर का लाइट प्रकाश होना चाहिए. உங்களுக்குள்ளே உள்ள அந்த வெளிச்சம் வெளிப்பட வேண்டும். ये काटेरी झाड़ के अंदर से இந்த முள் செடியின் மூலமாக प्रभु लाइट से मोसेस के साथ बात किए. தேவன் வெளிச்சத்திலே தேவன் மோசேயிடத்தில் பேசினார். प्रभु ने उसे एक वंडरफुल प्रॉफिट बना दिए. தேவன் அவனை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினார். The same light comes in you. அதே வெளிச்சம் உங்களுக்குள்ளே வரும். वो राज्य आपके अंदर आना है. அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். वो राज्य ऐसा है, அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? that kingdom is a light, उजियाला से भरा हुआ राज्य है. அந்த ராஜ்யம் வெளிச்சத்தினால் நிரப்பப்பட்டதா இருக்கிறது. वो राज्य आपके अंदर आने के समय, அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளே வரும்போது, लाइट आपके अंदर आने के समय, அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே வரும்போது, that light must be so great, அந்த வெளிச்சம் ரொம்ப பிரகாசமா இருக்க it வேண்டும். cannot be hidden under a bushel. அது ஒரு செடிக்குள்ளாக அது மறைந்திருக்க கூடாது. It cannot be hidden under a bed. அது ஒரு படுக்கையில அது மறைந்திருக்க கூடாது. बेड के नीचे छुपा कर नहीं रख सकते. அது படுக்கைக்கு கீழே அது நம்ம மறைத்து வைக்க முடியாது. वो उजियाला देना चाहिए. அது வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். आज आपके अंदर का लाइट आपके अंदर छुपना नहीं चाहिए. இன்னைக்கு உங்களுக்குள்ள உள்ள வெளிச்சம் உங்களுக்குள்ளே மறைய கூடாது. आपके अंदर जो लाइट है, உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சம், it has to glow like anything. அது பிரகாசிக்க வேண்டும். यहोशुआ गलील के अंदर गए. யெகோஷுவா கலீலுக்கு சென்றார். वो गलील के अंदर एक समुद्र के तट पर चलकर जा रहे थे. அந்த கலீலியா கடற்கரை ஓரமாக அவர் நடந்து சென்றார். तभी अंधकार के अंदर जो बैठे थे, இருளில் இருந்தவர்கள் वो लोग बड़ा उजियाला देखे. அவங்க பெரிய வெளிச்சத்தை They கண்டார்கள். saw great light. அவங்க ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். आज आप और मैं इस शहर में चलकर जाने के समय, நீங்களும் நானும் இந்த உலகத்துல செல்லும்போது, नहीं बाबा मैं सब किधर भी जाता नहीं हूँ, நான் எங்கேயும் போறதில்லை, मैं किधर बाहर जाके सेवा करने जाता ही नहीं, நான் வெளியே போய் சேவை செய்யறதில்லை, मैं घर में बैठ के प्रार्थना करते रहता நான் हूँ. வீட்டுக்குள்ளே இருந்து ஜெபித்து கொண்டிருப்பேன். आपका लाइट अंधकार में बदल जाएगा. உங்கள் வெளிச்சம் இருளாக மாறிப்படும். अगर आपके अंदर प्रभु ने लाइट दिया है, தேவன் உங்களுக்குள்ளே வெளிச்சத்தை கொடுத்தால், don't sit in one place. நீங்க ஒரு இடத்துல இருக்க வேண்டாம். If you sit in one place, நீங்க ஒரு இடத்துல இருந்தால் you will sit and rust. நீங்கள் இருந்து துருப்பிடித்து போவீர்கள். अगर एक ही जगह में बैठे रहेंगे ना, ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்து இருந்தால் आपके अंदर जंग लग जाएगा. அது துருப்பிடித்துக் கொள்ளும். आपका हाथ को ऐसे रखते रहो 2 घंटा, உங்க கையை இப்படியே 2 மணி நேரம் வைங்க. बाद में उसको फोल्ड करके देखो, அதுக்கப்புறம் அதை மடக்கி பாருங்க. कट 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 कर करके आवाज आएगा. அது கட கட கடன்னு சத்தம் கேட்கும். क्यों? ஏன்? एक ही जगह में रखा था, ஒரே இடத்துல வைத்திருந்தேன். इसकी वजह से वो हाथ जो स्टिफ हो जाता है. அதுக்காக அந்த கரம் வந்து ஸ்டிஃப் ஆகி விடுது. आपके अंदर उजियाला आने के बाद, உங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் வரும்போது, आप एक ही जगह में बैठे रहेंगे ना, நீங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தால் आप ऐसे बैठ जाएंगे. அப்படியே உட்கார்ந்துருவீங்க. प्रभु आएंगे, தேவன் வருவார். प्रभु 1 मिनट में उठ नहीं पा रहा हूँ, தேவனே ஒரு நிமிஷம் நான் எந்திக்க முடியவில்லை, पकड़ लिया है, पैर पकड़ लिया है. என்னுடைய கால் சிக்கி கொண்டது. You have to go in the street. நீங்க அந்த தெரு வீதியிலே போக வேண்டும். आप लोगों के बीच में जाना है. நீங்க உலக ஜனங்கள் மத்தியிலே போக வேண்டும். आपके अंदर का उजियाला उन लोग देखना है, உங்களுக்குள்ள உள்ள வெளிச்சத்தை அவங்க பார்க்கணும். ताकि उन लोग प्रभु के पास आए. அவங்க தேவனுடைய பக்கமாய் வரும்படியாக. लीवन के अंदर भी एक भविष्यवाणी है. அந்த புளிப்புள்ளதுக்குள்ளேயும் ஒரு தீர்க்கதரிசனம் आपके இருக்குது. अंदर एक उजियाला आने के समय, உங்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம் வரும்போது ये कांटा छुप जाएगा. இந்த முள் மறைந்து போகும். ये कांटा को कुछ नहीं होगा. இந்த முள்ளுக்கு ஒண்ணும் ஆகாது. ये काटेरी झाड़, हम काटेरी झाड़ है. நாம் முள் செடியாய் இருக்கிறோம். कोई भी हमें प्रेम नहीं करता. யாரும் நம்மளை நேசிக்கிறதில்லை. कांटा को उठाके कोई सिर में रखते हैं क्या? முள்ளை எடுத்து நம்ம தலையில யாராவது उसे மாட்டிக்கிறோமா? उठाकर फेंक देते हैं. அதை எடுத்து நம்ம வீசுகிறோம். तू हमारा घर के लिए लायक नहीं है, भाग जा यहाँ. இது எங்க வீட்டுக்காக அல்லன்றதை தூக்கி வீசுகிறோம். एक कांटे के समान अपन है. ஒரு முள்ளு போல நம்ம இருக்கிறோம். उठाकर फेंक देते हैं, அதை எடுத்து வீசுகிறோம். लेकिन अगर हम सीनाई पर्वत में होंगे तो, ஆனா நம்ம சினாய் பர்வதத்தில் இருந்தால் मसीह का उजियाला आपके अंदर प्रकाश में होगा. தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மீது பிரகாசிக்கும். उस समय लोग आपकी ओर देखेंगे. அந்த நேரத்தில் ஜனங்கள் உங்களை நோக்கி பார்ப்பார்கள். अरे वहां पर कुछ उजियाला दिख रहा है, அங்கே ஏதோ வெளிச்சமாய் தெரிகிறது. वहां पर कुछ अग्नि दिख रहा है, அங்கே ஏதோ தீ தெரிகிறது. वहां पर कुछ फायर हो रहा है, அங்கே ஏதோ தீ தெரிகிறது. लेकिन वो झाड़ को कुछ नहीं हुआ. ஆனா அந்த மரம் எரியவில்லை. बाजू में आएंगे, அருகில் வருவார்கள். they will be
will be pulled towards you. அவங்க உங்க பக்கமா இழுக்கப்படுவார்கள். उन लोग आपकी ओर खींचे जाएंगे. உங்க பக்கமா இழுக்கப்படுவார்கள். Not because you are great. நீங்க பெருசா இருக்கிறதுனால அல்ல. Not because you are an efficient person. உங்க திறமைசாலி என்றதுக்காக அல்ல. लेकिन प्रभु आपके अंदर है करके लोग आपके पास आए. தேவன் உங்களுக்குள்ள இருக்காது என்று அவங்க வருவாங்க. ये एक prophecy लीवन के अंदर है. இது ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் அந்த புளிப்புக்குள்ளதுக்குள்ள இருக்குது. हर एक शब्द के अंदर prophetical words. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் உண்டு. आज बहुत सारे prophets लोग जो बोलते हैं. இன்னைக்கு अनेक தீர்க்கதரிசி சொல்லுகிறாங்க. Today I am going to give you a prophetical word. இன்னைக்கு நான் உங்களுக்கு தீர்க்கதரிசன வார்த்தை சொல்கிறேன். The whole Bible is a prophetical word. இந்த முழு பைபிளும் தீர்க்கதரிசன வார்த்தை. இந்த முழு வார்த்தையும் தீர்க்கதரிசன வார்த்தை. Whatever word proceeded out of the mouth of God. தேவனுடைய வாயினால் புறப்பட்ட எல்லா வார்த்தையும் Every word is a prophetical word. ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்கதரிசன வார்த்தை. हर एक शब्द के अंदर भविष्यवाणी है. ஒவ்வொரு வார்த்தையிலும் தீர்க்கதரிசனம் இருக்குது. कुछ लोग सोचेंगे ஒரு சிலவங்க நினைப்பாங்க मेरे लिए एक भविष्यवाणी आना चाहिए. எனக்காக ஒரு தீர்க்கதரிசனம் வர வேண்டும். ये सब अपने लिए ही है. இது எல்லாம் நமக்காக தான். जितना भी देखा है सब अपने लिए है. எத்தனை நம்ம பார்த்தோம் அது எல்லாம் நமக்காக தான். अगर आप रिसीव करने चाहते हैं तो रिसीव कर लीजिए. அதை நீங்க ஏற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. Someone say amen. யாராவது ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. When you receive, you have to receive it saying amen. அதை ஆமென் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டும். एक शब्द के अंदर भविष्यवाणी. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள தீர்க்கதரிசனம் இருக்குது. जो कुछ भविष्यवाणी आज आप सीख रहे हैं. என்னென்ன தீர்க்கதரிசனம் நீங்க பார்க்கறீங்களோ इसे आपके स्टेट में लेके जाओ. இதை நீங்க உங்க மாநிலத்திலே கொண்டு போங்க.